முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை, போக்குவரத்து துறை, வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டங்கள் சென்னையில் நேற்று நடைபெற்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி காஞ்சிபுரம் மாவட்டம் நன்மங்கலம் திட்ட மேலாண்மை நிர்வாக அலுவலகம் மற்றும் வன விரிவாக்க மையத்தினை ஆய்வு செய்த அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன், வனத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மை செயலாளர் திரு ஹன்ஸ்ராஜ் வர்மா உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு நகர்ப்புற உட்கட்டமைப்பு நிதி சேவைகள் நிறுவனம், தமிழ்நாடு நகர்ப்புற நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் திரு SP வேலுமணி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் உள்கட்டமைப்புகள் மற்றும் வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் திரு தா உதயச்சந்திரன், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் திரு ஜே குமரகுருபரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி போக்குவரத்து கழகங்களின் வருவாய் மற்றும் இதர செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை எழிலகத்தில் நேற்று நடைபெற்றது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு MR விஜயபாஸ்கர் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் ஆய்வுக் கூட்டம் சென்னை நந்தனம் வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து உயரதிகாரிகளுடன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் ஆய்வு நடத்தினார். காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் பட்டு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஓரிகையில் உள்ள சரிகை தொழிற்சாலையை அமைச்சர் திரு OS மணியன் ஆய்வு செய்தார். பின்னர் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் கைத்தறி பட்டு துணிகளின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான 80 அறைகள் கொண்ட சுற்றுலா தங்கும் விடுதிகளை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KR அர்ஜுனன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.